ஆனதால் இந்த பிரச்சனை வந்து பொதுவாக செய்தியாளர்கள் மற்றும் நம்ம தலைமைச் செயலக செய்தியாளர்கள் மத்தியில் எழக்கூடிய ஒரு பிரச்சனை என்றால் அவர் முன்னரே இதை திட்டமிட்டு விட்டார். 2023-24 பேரவையில் ஆளுநர் என்ன செய்தாரோ அதே போல இப்போதும் அதை திட்டமிட்டு தான் உள்ளே வந்திருக்கிறார். என்ன ஆனாலும் அவர் பாதியில் வெளிநடப்பு செய்வதற்கு ஏற்கனவே முடிவு செய்தது. அதன் பின்னர் இந்த ட்விட்டரை வெளியிட வேண்டும் என்று அவர் கூறியிருந்ததற்கு இணங்கத்தான் ஆளுநர் மாளிகை இந்த நடவடிக்கை எடுத்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா கண்ணன், நீங்க அதாவது சட்டமன்றம் கூட பொழுது ஆளுநர் வரப்போறாரு. கடந்த 2 ஆண்டுகளும் பிரச்சனைகள் சர்ச்சை நடந்திருக்கு. எனவே இந்த முறையும் சர்ச்சை இருக்குமோ என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. காலையில் நாம் கூட அந்த செய்தியை சொல்லியிருந்தோம். அதற்கேற்ற வகையிலே ஆளுநர் உள்ளே வருகிறார், வந்தவுடன் உள்ளே செல்கிறார், தேசிய கீதம் பாடவில்லை என வெளிநடப்பு செய்கிறார், வெளியே சென்று விடுகிறார், வெளியேறி விடுகிறார். அவர் சென்ற சில நொடிகளிலேயே அந்த ட்விட்டர் வருகிறது. அந்த ட்விட்டரை நீங்கள் தற்போது பார்க்கலாம். 2 ட்விட்டர் தற்போது முழு பார்க்கலாம். அதில் வந்து முதலிலே அதாவது தயாராக வைத்திருக்கிறார் அந்த ட்விட்டர் வருகிறது. அடுத்த சில நிமிடங்களிலேயே ஒரே ஒரு வரி மட்டும், இட் இஸ் சங் ஆர் பிளேட் இன் தி பார்லிமெண்ட் அட் தி பிகினிங் அண்ட் தி எண்ட் ஆஃப் தி ஆனரபிள் பிரசிடென்ட்ஸ் அட்ரஸ் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு, ஒரே ஒரு வாசகம் இருக்கு முதல் ட்விட்டர்ல. அப்புறம் அந்த எக்ஸ் பதிவுல அந்த 2வது வரும்போது அதை தூக்கிடுறாங்க. கொஞ்ச நாள் காணாம போய் திருப்பி அந்த வரியை நீக்கிட்டு மீண்டும் வருது. இது உடனுக்குடன் வருவதை பார்க்கும் பொழுது எனக்கு நீங்கள் இப்படி ஒரு ஐயப்பாடு வரலாம். இது நம்மளுடைய குற்றச்சாட்டு இல்ல, பொதுவாக ஐயப்பாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில் தான் இந்த ட்விட்டர் சர்ச்சை என்பது ஒரு திடீரென வந்தது, திடீரென காணாமல் போய் ஒரு சில நிமிடங்களை மீண்டும் வருகிறது, ஒரே ஒரு சொல்லை நீக்கி விட்டு வருகிறது. இது ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு ரெடியாக வைக்கப்பட்டு உடனடியாக கொடுக்கப்பட்டதா இல்லை தற்செயலாக நடந்ததா என்பதும் நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு கேள்விகளை எழுப்புகிறது, இது ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கிறது ஏன் என்று. அதே போல ஆளுநர் வருகிறார், வந்தவுடன் வெளியே செல்கிறார். கடந்த ஆண்டும் இதே சர்ச்சை, தேசிய கீதம் பாடவில்லை என்று. இந்த ட்விட்டர்ல இந்த உள்ளடக்கம் அதுதான் இருக்குதா? இது ஏற்கனவே தேசிய கீதம் முதல்ல பாடவில்லை, அதனாலதான் முதல்ல என்ன சொல்றாரு, உள்ளடக்கம் முதல்ல என்ன சொல்றாரு, நாடாளுமன்றத்துல வந்து இது பாடுவாங்க, குடியரசுல வந்து உரை ஆற்றுவதற்கு முன்னும் பின்னும் இது பாடுவாங்க தேசிய கீதத்தை, அதே மாதிரி மற்ற சட்டமன்றங்களும் பாடுவாங்க. ஆனா இங்க வந்து பாடல, நான் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், ஆனா வேண்டுகோளை நிராகரிச்சிடுறாங்க, அதனால நான் வெளியேறன்ற மாதிரி அந்த இது இருக்கு, ட்வீட் இருக்கு. அதான் சபாநாயகர் குரூப் ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாத்தீங்களா? ஆளுநர் இந்த கேள்வி வந்து கடந்த ஆண்டே என்னிடம் எழுப்பினார். ஆனால் அதில் முதலில் தமிழ் தாய் வாழ்த்தும் கடைசியில் வந்து தேசிய கீதம் பாடுவது நமது தமிழக சட்டப்பேரவை தொடர்பான மரபு, நம்ம அதைத்தான் தொடர்ந்து பின்பற்றி வைக்கிறோம். இதில் வந்து எந்த விதமான இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அதே பிரச்சனையை மீண்டும் மீண்டும் அவர் எழுப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஆளுநர் வந்து மிக தெளிவா இருக்கிறார். நான் வந்தா தேசிய கீதம், அதாவது புரோட்டோகால்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ஆளுநர் இப்போ ஏதாவது நிகழ்ச்சிக்கு போறாங்கன்னா முதல்ல தேசிய கீதம் வாசிப்பாங்க, அவர் பேசிட்டு போற போதும் தேசிய கீதம் வாசிப்பாங்கன்றது ஆளுநருடைய புரோட்டோகால். ஆனா சட்டமன்றத்துக்கு தனி மரபுகள் இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், வானளாவிய அதிகாரம் கொண்டது சட்டமன்ற சபாநாயகரின் அதிகாரங்கள் என்பதெல்லாம் பலரும் அறிந்து அந்த பல நாள் இருக்கிறது அந்த வழக்குகள் எல்லாம். ஆனால் பொதுவாக சட்டமன்றத்திற்கு சில மரபுகள் கடைபிடிக்கப்படுகின்றன. அது சட்ட விதிகள் என்பதை விட மரபுகள் என்பது ஆண்டாண்டு காலமா இருக்கிறது. தமிழக சட்டமன்றத்தின் மரபு என்பது தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் இசைக்கப்படும், பிறகு ஆளுநர் உரையாற்றுவார், சபாநாயகர் பதிலுக்கு தமிழ் அதை உரையாற்றுவார், பிறகு ஆளுநர் செல்லும் பொழுது தேசிய கீதம் வாசிக்கப்பட்டு ஆளுநர் வெளியே செல்வார். இது மரபாக இருந்து வருகிறது. கடந்த ஆண்டு இந்த சர்ச்சை வந்த பொழுது அதற்கு பிறகு சபாநாயகர் பேசி முற்றுப்புள்ளி வைத்தார். அதற்கு பிறகு இதற்கான விளக்கமும் ஆளுநர் மாளிகைக்கு கொடுக்கப்பட்டதாக சபாநாயகர் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த விளக்கத்தை ஆளுநர் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்பது அவருடைய தனிப்பட்ட உரிமை. இந்த ஆண்டும் ஆளுநர் அதையே தான் எதிர்பார்த்திருக்கிறார். எனவே இதை பார்க்கும் பொழுது வந்தவுடன் அவையிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்தது போலதான் பொதுவாக தோன்றும். எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, 2023-24 தான், 22ல் அவர் உரையாற்றும் போது இந்த பிரச்சனை இல்ல. தமிழ் தாய் வாழ்த்து தான் படிக்கப்பட்டது, அதற்கு பிறகு படிக்கப்பட்டது. அப்போ அதை ஏத்துக்கிட்டாரு. அடுத்த வருஷம் திடீர்னு வரதுக்கு என்ன காரணம்? அங்க தமிழ்நாட்டில் வந்து நீங்க வந்து ஆளுநர் வந்து ஒரு அரசியல் பண்ணணும்னு அங்க மேலிடத்திலிருந்து ஏதாவது ஒரு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறதா, அல்லது ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறதா, அல்லது தமிழகத்தில் இந்த அரசியல் சூழலை மாற்றுவதற்கு பொதுவாகவே நாடு முழுவதுமே இந்த எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள்ல இந்த ஆளுநர்கள் இது போன்று பண்றாங்க. ஆரிஃப் முகமது கானா இருக்கட்டும், பஞ்சாப்லயா இருக்கட்டும், எல்லா மாநிலங்களிலுமே இந்த வெஸ்ட் பெங்கால்லையா இருக்கட்டும், அது ஆளுநர் அரசியல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. அதனோட ஒரு வெளிப்பாடு தான் கடந்த 2 ஆண்டுகளாகவும் இந்த ஆண்டும் நடைபெறக்கூடிய இந்த ஆளுநரின் எதிர்ப்பை மற்றும் அவங்க ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து இந்த மாநில சட்டமன்றத்தில் அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பொதுவான ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு இந்த ஆளுநர் பதவி, ஆளுநர் உரை பயன்படுத்தப்படுகிறதோ என்ற ஒரு சந்தேகமும் பொதுவாக விமர்சகர்களால் வைக்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க இதை?
நிச்சயமா 100% இந்த ஐயங்கள் அனைவருக்கும் வருகிறது. குறிப்பாக அரசியல் கட்சியினருக்கு வரும், ஆளுங்கட்சியினருக்கு நிச்சயமாக வரும், அதில் மாற்று கருத்தே இல்லை. என்றால் ஆளுநர் முதன்முறையாக ஆளுநராக வந்த பிறகு வழக்கமான மரபுகள் பின்பற்றப்படுகின்றன. அப்போது ஏற்றுக்கொள்ளும் ஆளுநர் என்றால் இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், முதல் முறையே அதை செய்திருக்க வேண்டும். முதல் முறையை ஏற்றுக்கொள்கிறார், அடுத்த ஆண்டும் ஏற்றுக்கொள்கிறார், சில வரிகளை நீக்குகிறார், சில இதுகளை சேர்க்கிறார். அதுதான் சர்ச்சையானது. அப்பொழுது தேசிய கீதம் சர்ச்சை அல்ல. கடந்த ஆண்டு தான் தேசிய கீதம் சர்ச்சையாகிறது. அதே சர்ச்சையை இந்த ஆண்டும் கொண்டு வந்திருக்கிறார். எனவே இதில் உள்நோக்கம் இருக்கிறதோ என்ற ஒரு கேள்வி எழுவது வாடிக்கையானதுதான் ஆளுங்கட்சியினருக்கு. ஆனால் ஆளுநர் பதவி என்பது ஒரு அரசியல் சாசன பதவி. அதை நேரடியாக நாம் குற்றம் சாட்டுவது சட்டப்படி தவறு என்பதால் நேரடியாக குற்றம் சாட்டவில்லை. ஆனால் நிச்சயமாக இந்த ஐயம் அனைவருக்கும் வரும், இந்த சந்தேகம் வருகிறது. ஆளுநருடைய செயல்பாட்டிலே உள்நோக்கம் இருக்கிறதா என்ற சந்தேகம் வருகிறது. இதைதான் ஆளுங்கட்சியினர் தற்போது சட்டமன்றத்திற்குள்ளேயும் எழுப்பி இருக்கிறார்கள். அவை முன்னவர் துரைமுருகன் உட்பட பலரும். எனவே அந்த வகையில் நிச்சயமாக இது ஒரு பரபரப்பை உண்டாக்குவதற்காகவோ தேசிய தலைப்புச் செய்திகளாக மாற வேண்டும் என்பதற்காகவோ என்றால் தேசிய அளவிலே இதை எப்படி பார்ப்பால் என்றால் தமிழக அளவிலே நாம் சட்டமன்றத்தில் நடந்தது என்பது குறித்து தமிழில் பேசுவதால் அனைவருக்கும் புரியும். தேசிய அளவிலேயே தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டது என்ற சொல்தான் தற்போது தேசிய தலைப்பு செய்தியாக மாறி இருக்கும். ஆனால் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதா இல்லையா என்பது இதற்கு சட்டமன்றம் தமிழ்நாடு சட்டமன்றம் என்பது இன்று நேற்று வந்தது அல்ல. பெரும் பாரம்பரியம் மிக்க ஒரு சட்டமன்றம். இந்த சட்டமன்றத்தின் மரபுகள் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. தேசிய கீதத்திற்கு எந்த அளவும் அவமானம் நிகழ்த்தப்பட்டதாக நானும் சட்டமன்றத்தை பல ஆண்டுகள் கவர் செய்திருக்கேன், நீங்களும் பல ஆண்டுகள் அதை பார்த்திருக்கிறீர்கள். எனவே அதற்கான தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதாக இதுவரைக்கும் தெரியவில்லை. ஆனால் தற்போது ஆளுநர் இந்த குற்றச்சாட்டை வைப்பதால் நிச்சயமாக தேசிய தலைப்புச் செய்தியாக இன்று இது மாறும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு இல்லாத பிரச்சனையா இருப்பதாக இவங்க உருவப்படுத்தி அரசியல் பண்ணுவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு அது ஒரு அரசியல் ரீதியான லாபத்தை கிடைக்குமா? இது பூமராம் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஏற்கனவே ஆளுநர் பொதுவாகவே இந்த திராவிட சித்தாந்த அரசியல் தொடர்பான பல்வேறு விமர்சனங்கள் மற்றும் திருவள்ளூருக்கு அந்த காவி ஆடை அணிவிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு அது நீ அது சாதகமா போதா பாக்குறீங்களா, அது ஒரு பாதகமா இருக்குதா? இது இரண்டு வகையில பார்க்கணும் கண்ணன். அதாவது இந்த தேசிய கீத பிரச்சனையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சியை தவிர ஆளும் திமுக ஆகட்டும், பிரதான எதிர்கட்சியான அஇஅதிமுக ஆகட்டும் அல்லது காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற தமிழகத்திலே சட்டமன்றத்திலே உறுப்பினர்களை பெற்ற கட்சிகள் ஆகட்டும் இந்த பிரச்சனையை பெரிதாக பேசுவதில்லை. தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதாக அவர் யாரும் கூறவில்லை. என்றால் அவர் அனைவருக்குமே தெரியும் மரபு என்னவென்று. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியும் ஆளுநரும் மட்டும்தான் இந்த கருத்தை தற்போது பெரிதாக்குகிறார், அதுவும் கடந்த 2 ஆண்டுகளாக. எனவே அப்படி என்றால் ஆளுநர் சட்டமன்றத்தை கூட்டி சட்டமன்ற சபாநாயகருடன் பேசி தேசிய கீதம் வாசிக்க வேண்டும், முதலில் வாசிக்க வேண்டும், பிறகு வாசிக்க வேண்டும், மரபை மாற்ற என்ற கோரிக்கை வைத்திருக்கலாம். ஒருவேளை அப்படி பேசாவிட்டால் ஆளுநர் சபாநாயகரிடமாக தெரிவித்திருக்க வேண்டும், அல்லது செய்தியாளரை சந்தித்து இது என்னுடைய கோரிக்கை இருந்தால்தான் வருவேன் என முதலில் தெரிவித்தார். தற்போது என்ன நடக்கிறது என்றால் அவர் அவைக்கு வருகிறார். வழக்கம் போல கடந்த வெள்ளிக்கிழமை சபாநாயகர் அப்பாவை நேரில் சென்று அழைப்பை கொடுக்கிறார், வருகிறேன் என்று கூறுகிறார். அவர்களுக்குள் என்ன நடந்தது என்பது குறித்து இருவருமே விளக்கவில்லை. ஒருவேளை அன்றே இப்படி தெரிவித்திருந்தார் ஆளுநர் தேசிய கீதம் சரியாக இசைக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் வருவேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். எனவே இது முதலில் வாசிப்பது கடைசியில் வாசிப்பது குழப்பங்கள், இது மிக தெளிவாக தெரிகிறது. ஒரு சர்ச்சை வர வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்டதோ என்ற ஐயம் வருவதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது என்றுதான் என்னுடைய கருத்தாக பார்க்கிறேன். இன்னொரு முக்கியமான சட்டப்பேரவை இன்னைக்கு ஒரு மைய பிரச்சனையா முன்னிறுத்தப்பட்டது இந்த ஆளுநர் இந்த உரையை வாசிப்பதற்கு முன்பாக அவர் எழுப்பப்பட்ட பிரச்சனையானது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை பிரச்சனை தான். யார் அந்த சார் என்பது தொடர்பாக விசாரிக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை ஒட்டிதான் இந்த எதிர்க்கட்சிகள் ஒரு பதாகைகள் மற்றும் முழக்கங்களை எழுப்பினார்கள். அதில் திமுக கூட்டணியில் இருந்த தலைவர்கள் விசிகா கூட அதுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. இந்த மாதிரி சிபிஎம் கூட நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி இதை ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்றது. அது அடுத்தடுத்த நாட்களில் நடக்கக்கூடிய நிகழ்வு. இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த முழக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருக்கக்கூடியவர் ஆளுநர் தான். அருகிலேயே அண்ணா பல்கலைக்கழகத்தின் அருகிலேயே தான் ஆளுநர் மாளிகையும் இருக்கிறது. இருந்த போதிலும் அவர் ஒரு 2 நாள் கழித்து அந்த சம்பவ இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். ஒருவேளை இந்த எதிர்க்கட்சிகளின் போராட்டம் தமக்கு எதிரானதுதான் என்று அவர் கருதி இதை முதலிலேயே அவர் புறக்கணித்துட்டாரா, இல்லாட்டா அது உண்மையிலேயே இந்த தேசிய கீத பிரச்சனை தானா? அபிஷியலா தான் சொல்லியிருக்கிறாரு. அவர் மேலே குற்றச்சாட்டுகளை வச்சாங்க, ஆளுநர் மேலேயே குற்றச்சாட்டு. வேந்தர் நியமிக்கிறதுனாலதான் அந்த நிர்வாக குறைபாடுகள் ஏற்பட்டது, அந்த பர்சனல் செக்யூரிட்டிங்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் வைக்கிறதுக்கான அதிகாரமும் அதில் மாற்றம் செய்வதற்கான அதிகாரமும் அந்த துணைவேந்தர் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க.